வரவேற்புரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். சொல் அப்படிங்கிறது வில் மாதிரி இருக்கணும். அதுலேருந்து போகக்கூடிய அம்பு ஒவ்வொருடைய மனதையும் சிதைக்கக்கூடாது, ஒவ்வொருடைய கிழிசல்களையும் தைப்பதாக இருக்க வேண்டும். ஒரு பாலைவனத்தில் ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா எந்த மாதிரி அற்புதமாக இருக்குமோ, பசித்தவனுக்கு ஒரு குவளை சோறின் முதல் சோறு எந்த அளவிற்கு அமிர்தம் போன்று இருக்குமோ அது போன்று தான் சொல்லும் இருக்க வேண்டும். இப்படி தன்னுடைய சொல்லால் பலருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் துவக்கத்தையும் ஏற்படுத்திய சிவசங்கரி அம்மா நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை இன்றைய தினத்தில் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். காலை பொழுது, அதுவும் தீபாவளி நெருங்குகின்ற இந்த நாளில் நீங்கள் எங்களோடு கலந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. தீபாவளி அப்படின்னோன்னா முதல்ல நினைவுக்கு வருது நீங்கள் எழுதிய இந்த எழுத்துக்கள் தான். ஒரு தீபாவளி எந்த சூழ்நிலைகள் அப்படிங்கும்போது ஒரு வாழ்க்கையில் மனுஷனுக்கு பல சூழ்நிலைகள் இருக்கும், இக்கட்டான சூழ்நிலை இருக்கும், கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் கூடவும் இந்த மாதிரி பண்டிகைகளை நம்ம எதற்காக கொண்டாடுறோம்? வணக்கம் கோபால். எனக்கும் உங்களோட இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீபாவளி கொண்டாடுறதுக்கான காரணங்களை குட்டியாக முதல்ல பார்த்துடலாம். நமக்கு தெரியும், நரகாசுரன் கதை நமக்கு தெரியும். கிருஷ்ணரும் சத்யபாமாவும் போய் நரகாசுரனை வதம் பண்ணி அந்த நாளை கொண்டாட வேண்டும்னு அவர் கேட்டுக்கொண்டதால் கொண்டாடுறோங்கிறது ஒரு நம்ம சவுத்தில் இருக்கிற பிலீஃப். அது வட இந்தியாவில் பார்த்திங்கன்னாக்கா அவங்க என்னென்னா, ராமரும் சீத்தையும் வனவாசத்தை முடித்து விட்டு அவங்க ராவணனை வெற்றி கொண்ட பிறகு அயோத்திக்கு திரும்புகிறாங்க இல்லையா, அந்த நாளை தான் அவங்களாம் தீபாவளின்னு கொண்டாடுறாங்க. ரொம்ப இருட்டாக இருந்தது, அதனால் வீடு பூரா விளக்கு எல்லோரும் ஏற்றி வச்சு அந்த அயோத்தியை ஜெகஜோதியாக ஆக்கி அதை அவங்கள வரவேற்றாங்க. அதனால தான் நம்மளும் அவங்க திரும்ப நாளை கொண்டாடணுங்கிறதுக்காக நான் வட இந்தியாவில் போனீங்கன்னா எல்லார் வீட்லேயும் தீபங்கள் ஏற்றி வைப்பாங்க. நம்ம சவுத்தில் அந்த பழக்கம் இல்லை. இன்னும் சில பேர் பாண்டவர்கள் வனவாசம் முடிச்சுட்டு திரும்பி வரதை கூட கொண்டாடுற நாள் தான் தீபாவளின்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அது ஒரு அழகான ஒரு கலாச்சார விழா. குடும்பம் மொத்தமும் ஒன்று சேர்ந்து அந்த நாளை கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப அழகான விஷயம். இது இதில் ரிலிஜியஸாக ஒரு மத சம்பந்த ரீதியாக அதில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. காலையில் எழுந்துக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், சாப்பிடணும், பட்டாசு வெடிக்கணும், புதுசு உடுத்திக்கணும், பெரியவங்க வீட்டுக்கு போகணும், அதெல்லாம் தான் இருக்கே தவிர ஒரு கலாச்சார ரீதியாக மக்களை இணைக்கும் ஒரு அழகான விழா இது. நாங்களாம் சின்ன வயசில் தீபாவளினா ஒரு மாதம் முன்னாடியே எங்களுக்கு ஆரம்பிச்சிருவோம் அந்த கொண்டாட்டங்கள்லாம். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன், அப்படியே டவுன் த மெமரி லேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளோ பூரிப்பாக சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன். எங்கள் வீட்டில் தனித்தனியாக இருந்தால் கூட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய வீட்டில் எப்படியும் ஒரு 10-15 பேர் வீட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு மாதம் முன்னேருந்து புது துணி வாங்கிறதுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாங்கிட்டு வர வேண்டியது, வச்சு பார்க்க வேண்டியது, திருப்பி டே லைட்டில் பார்க்க வேண்டியது, நைட்டில் பார்க்க வேண்டியது, கொண்டு போய் மாற்ற வேண்டியது, அத்தனை பேருக்கும் வாங்கிட்டு 10 நாள் முன்னாடியே பலகாரங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ மாதிரி அப்போல்லாம் ஒன்றும் கிடைக்காது, வீட்டில் பண்ணால் தான் உண்டு. அதுவும் ஒரு 7 தினசு 8 தினசு விதமான பட்சணங்கள் இருக்கணும்னு எங்கள் அப்பாலாம் சொல்லும்போது சோமாசி அந்த மாதிரி ரொம்ப சிரமமான விஷயங்கள்லாம் கூட அப்போ பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் அப்படியே நெய் வாசனையும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த பலகார வாசனையும் 10 நாள் ஷொயட்டி அடிக்கும். ஒரு தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்கச்சே போய் எங்கள் அப்பா ஹோல்சேல்லேருந்து பட்டாசு காரை டிக்கி பூரா வாங்கிட்டு வருவார். அதை அவர் பிரித்து டைனிங் டேபிள் மேலே வச்சு பிரித்து நாங்கள் ஒத்தத்தில் ஒரு பெட்டியோட ரெடியாக இருப்போம். பிரித்து ஒத்தத்தருக்கு அளவு சமமாக எத்தனை குழந்தைகள் இருக்கோமோ அத்தனை பேருக்கு பிரித்து கொடுத்த பிறகு எங்களுக்குள்ளே நாங்கள் பரிமாற்றம் செய்வோம். உனக்கு வெடி வேணா எடுத்துக்கோ, எனக்கு வானம் வேணா எடுத்துக்கோன்னு. இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். காலையில் 3 மணி எல்லோரும் எழுப்பி விட்டுருவாங்க. நாளே அப்போல்லாம் கீசர்லாம் கிடையாது, வீட்டில் மின்சாரம் இருக்குமே தவிர விறகு அடுப்பு வச்ச குளியலறை தான் எங்களுக்கு தவளை வச்சு தான். இவ்வளோ பெரிய அண்டாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிஜமாக இவ்வளோ பெரிய அண்டா. அது எப்படி தான் 4 பேரை சேர்ந்தால் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தேய்ச்சி பளபளன்னு தேய்ச்சி அதுக்கு மாவு தடவி அதுக்கு குங்குமம் விபூதியெல்லாம் இட்டு அதை நாள் ராத்திரியே அது வெந்நீர் போட்டுருவாங்க. 3 மணிக்கு அது தளத்தளன்னு கொதிச்சிட்ருக்கோம். எங்கள் அத்தனை பேரையும் கூடத்தில் வரிசையாக உட்கார வச்சு எங்கள் அம்மா மிளகு வெத்தலையெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் காய்ச்சி வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பாவே என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் ஒரு கை 3 விரல் வச்சுட்டே போவார். அப்போ எங்கள் அம்மாலாம் கௌரி கல்யாணம்னு பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்புறம் அங்கேயே ஒரு பட்டாசை கொளுத்தி வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு எல்லோரும் குளிச்சுட்டு வந்தால் ஒரு அம்மா கொள்பாட்டினாங்கன்னா சித்தி தலையை துவட்டி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்பாட்ட போய் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போட்டுட்டு பட்டாசு வெடிக்க ஓடிடுவோம். 5:30க்குள்ளே சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி
அத்தனை பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்காரணும். அதுக்கும் சில ஒக்காரை, அப்படிப்பட்ட இட்லி, இன்னும் ஸ்பெஷல் பண்டங்கள்லாம் இருக்குது, பலகாரங்கள். அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பட்டாசு வெடிச்சிட்டு 8 மணிக்கு மேலே வீட்டு பெரியவங்க இருந்தால் அவங்களெல்லாம் போய் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவங்களை வரவழைச்சு அவங்களோட கொண்டாடி, இது தீபாவளிங்கிறது அது ஒரு வாசனை, அது வாசனை எல்லா புலன்களையும் திருப்தி பண்ணுற ஒரு பண்டிகைங்க. அது நாக்கை திருப்தி பண்ணும், மூக்கை திருப்தி பண்ணும், காதை திருப்தி பண்ணும், கண்களை திருப்தி பண்ணும், ஸ்பர்சத்தை பண்ணும். அது மாதிரி எனக்கு வந்து ஐம்புலன்களையும் மகிழ்விக்கும் ஒரு அற்புதமான ஒரு கலாச்சார ரீதியான ஒரு பண்டிகைன்னு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்லும் போதே அந்த ஒரு பண்டங்களாக இருக்கட்டும், பதார்த்தங்களாக இருக்கட்டும், அந்த வெடி வெடிக்கிறதா இருக்கட்டும், புத்தாடை, நீங்கள் சொல்கிறதுலேயே ஒரு முழு தீபாவளி கொண்டாடின ஒரு எனர்ஜெட்டிக் அவ்வளோ நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் கோபால். அந்த அனுபவங்களை இந்த காலத்து குழந்தைங்க வந்து காலையில் எதுக்கு எடுத்துக்கணும், எதுக்கு எண்ணெய் வச்சுக்கணும் அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ, சில இந்த நேரத்தில் மரபுகள் சில இடங்களில் மாறி போகுதோ அப்படிங்கிற ஒரு மாறும். நான் என்ன சொல்கிறேன், தாத்தா இருந்த மாதிரி அப்பா இல்லை, அப்பா இருந்த மாதிரி நம்ம இல்லை, மாறும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி யுகத்துக்கு தகுந்த மாதிரி தர்மம் மாறும்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு 30 வருஷத்துக்கும் 40 வருஷத்துக்கும் தலைமுறைகளில் மாற்றம் வருவது இயற்கை. ஆனால் அந்த மாற்றத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோமோ அதே சமயத்தில் நம்முடைய கலாச்சார ரீதியான அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். நிச்சயமாக. அதாவது இந்தியா அப்படின்னாலே நம்ம மற்ற நாடுகள் பார்த்து வியக்கக்கூடிய விஷயமே இங்கே இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம், இங்கே உள்ள ஆடைகள், உணவு அப்படிங்கிறத மற்றவங்க எல்லாருமே ஒரு ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஒரு தொடர்ந்து செய்தோன்னா இந்தியாவுக்குள்ள பெருமை இன்னும் உலக நாடுகளில் பிரதிபலிக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு தீபாவளியை பற்றி இவ்வளோ சொன்னீங்க. உங்களுடைய ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போகும்போது நீங்கள் தலைவர்கள் அப்படிங்கும்போது பிரபலமான எல்லா தலைவர்களையுமே இந்த மாதிரி இன்டர்வியூ நிறைய பேரை பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் எல்லா தலைவரும் சொல்கிறது இட்ஸ் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட். நிறைய பேரை பண்ணியிருக்கேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் சந்தித்த தலைவர்கள், நீங்கள் சந்தித்து உங்களுடைய கேள்விகளை தொடுக்கும் போது அவங்க உங்களுடைய கேள்விகளுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகி பதில் சொன்ன விஷயங்கள் எங்களுக்காக? ஐயோ, நிறைய பேர் சொல்லலாம். இந்திரா காந்தி அவங்கள நான் வந்து பேட்டி கண்டப்போ அவங்க உலக தலைவர்களே டாலஸ்ட் லீடராக இருந்தாங்க. நான் அப்போ பட்டிங் ரைட்டர் தான், 72, நான் எழுத ஆரம்பிச்சது 68. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நான் படபடப்போடு இருக்கேனுங்கிறத தெரிஞ்சுண்டு நான் போய் உட்காந்த உடனே சிவசங்கரி எனக்கு உன் புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி பிரேக்கிங் த ஐஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சகஜத்தன்மையோட நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக அவங்கள போய் பார்க்கல. நான் ஒரு தாயாக, மனைவியாக, பாட்டியாக, பேத்தியாக, மகளாக பல அவருக்குள்ள இந்த ரோல்ஸ் அந்த தான் போய் பார்த்தேன். பாத்திரங்களை பார்க்கறதுக்காக தான் போய் பார்த்தேன் நான். அதனால் அவங்க வந்து நான் அவங்கள ஒரு மாதம் சந்தித்து ஒரு 20 நாள் அவங்களோட இருந்து அவங்களோட ஃபைலெல்லாம் படித்து பேட்டி கண்டுட்டு இங்கே வந்து இந்திராவின் கதை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் வேணுங்கிறதுக்காக ஷாவி சார் என்னையும் அவர் மகன் பாச்சாவையும் அமிச்சார். எனக்கு ஒரே பயம், ஒரு மாதம் ஆகிடுத்து, அவங்க நம்ம ஞாபகம் வச்சுப்பாங்களோ மாட்டாங்களோ, பிஸி ஷெட்யூல் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்குச்சு. அங்கே 2 வீடு உண்டு. ஒன்று சஃப்தர்ஜங் ரோடில் ஒரு வீடு, அக்பர் ரோடில் ஒன்று. அங்கே நடுவில் வழி இருக்கும், அது வழியாக நடந்து தான் வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருந்தாங்க அந்த கூட்டத்தில். அன்றைக்கி எம்பிஸ் யாரெல்லாமோ இருந்தாங்க. அங்கே நடந்து வரைச்சி என்னை பார்த்து ஹலோ சிவசங்கரி ஹவ் ஆர் யூன்னு கேட்டாங்க. பாருங்கள், அப்படியே ஃப்ளோர்டு தான். ஏன்னா நான் ஒரு சின்ன பொண்ணு, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு மொளை விட்டுருக்கிற ஒரு ரைட்டர். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களும் சரி, ராஜீவ் காந்தியும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்கக்கிட்ட எதிராளிக்கு மரியாதை கொடுத்து. அதாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களையே அப்படியே உன்னிச்சு பார்த்துட்டு தே ஹவ் கிவன் ஆல் தேர் அட்டென்ஷன் டு யூன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி கவனத்தை சில பேர் ஃபோன் அடிக்குது பாருப்பா, அது யார்ப்பா வந்திருக்கா, என்ன கேட்டிங்க, ஓ அப்படியா, அந்த மாதிரிலாம் தான் நமக்கு கேள்வி கேட்குறதுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடும். இவங்கெல்லாம் நமக்கு தே மேட் யூ ஃபீல் இம்பார்ட்டண்ட். நீ சின்னவளாக இருக்கலாம், நீ யாராக வேணா இருக்கலாம். இந்த விஷயம்லாம் எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். தமிழக தலைவர்கள் யாராவது? கலைஞர் கருணாநிதி கிட்ட நான் வந்து அவரோட ரொம்ப பர்சனல் விஷயங்கள்லாம் பற்றி கேள்வி கேட்டிருக்கேன். அதாவது நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ், நான் இதெல்லாம் 30 வருஷம் முன்னாடி, இன்றைக்கி இல்லை, அப்போ கேட்குறதுக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் அவருடைய கண்ணோட்டங்கள் எப்படி பல விஷயங்கள் இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் இருக்க கோவில்லையே நீங்கள் வந்து உங்கள் பேரில் பூஜை நடக்கிறதாமே, அது நிஜமா, இதெல்லாம் நான் அவர்கிட்டயே கேட்டிருக்கேன், அந்த பேட்டிலேயே கேட்டிருக்கேன். அவங்கெல்லாம் திருத்தணி முருகனுக்கு வேல் கொடுத்தது கூட எனக்கு நான் கேள்விப்பட்டதெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். எல்லாருமே ரொம்ப மரியாதையாக நடத்தி நம்மளை ரொம்ப அன்பாக நடத்தினாங்க. அது ஒரு பெரிய, நான் ஒவ்வொருத்தரோடைய ஒவ்வொரு பேட்டியின் போதும், அது மதர் தெரேசாவாக இருக்கட்டும், டாக்டர் அப்துல் கலாமாக இருக்கட்டும். அப்துல் கலாமை பார்த்தபோது நான் வந்து 2-3 தடவை பார்த்துருக்கேன். அவரோட என்னை லஞ்சுக்கு ராஷ்டிரபதி பவனில் கூப்பிட்டு அவர் நான் மட்டும் சாப்பிட்றாப்புல ஏற்பாடு பண்ணி
அப்போ அவரை நான் கேட்டேன், நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் இந்த மாதிரி தலைமுடி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் கூட கேட்டேன். அதாவது மரியாதை குறையாமல் அதே சமயத்தில் எனக்குள்ளே இருக்கிற ஆர்வத்தின் காரணமாக நான் கேள்வி கேட்டதை புரிந்து கொண்டு எல்லா தலைவர்களும் ரொம்ப அன்பாக என்கிட்ட என்னை மதித்து அழகாக பதில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான, இட் ஷோஸ் த கிரேட்னஸ் இன் தெம். அவ்வளோதானே தவிர அவங்களோட பெருந்தன்மை, அவங்களுடைய பெரிய ஆளுமையை தான் அது காட்டுறதுன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து, உங்களுடைய வரலாறு, உங்களுடைய டிராவலாக நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பேசலாம். நேர்களே, சிவசங்கரி அம்மா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டு போகிறாங்க. தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் சந்திக்கலாம்.